கோவையில் ஆதித்தமிழர் பேரவை தலைமையகத்தில் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்கள் சேகரிப்பு குறித்து அனைத்து அருந்ததியர் இயக்கங்கள் மற்றும் கட்சிகள் ஆலோசனை கூட்டம் ஆதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் கோவை ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். ஆலோசனை கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழித்தல், ஆதிதிராவிடர் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முக்கிய தீர்மானங்களாக ஆதிதிராவிடர் நலத்துறை பெயர் நீக்கம் செய்ய வேண்டும், மேலும் தமிழகம் முழுவதும் போதை பழக்கத்தினால் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள், பாலியல் வன்முறைகள், கொலை, கொள்ளை போன்ற சட்டவிரோத செயல்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுக்க வேண்டும், மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். ஆலோசனை கூட்டத்தில் 15 இயக்கத்திற்கு மேற்பட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தங்கபாண்டியன், பௌத்ரன், அகத்தியன், விடுதலை வீரன் வி.பி. ராமன் மற்றும் பேரவை தோழர்கள் ராவணன், நாகேந்திரன், விடுதலை செல்வன், ஈழவேந்தன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவை ஆதித்தமிழன் அரங்கில் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அருந்ததியர் இயக்கங்களினுடைய தலைவர்களை அழைத்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நடைபெறுகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து மிக விரிவாக நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவதாக அறிவித்து அதையும் செய்வதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அவர்கள் தனியாக தாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவிக்காமல் இந்த நிதிநிலை இந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அதை நாங்கள் ஆடிட் செய்வோம், பாப்புலேஷன் ஆடிட் அப்படிங்கிற வார்த்தையை தான் அதில் பயன்படுத்தியிருக்கிறாங்களே தவிர இவர்கள் தனியாக மக்கள் தொகையை எடுப்பதற்கான எந்த விதமான ஒரு முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர் மக்கள் பட்டியலின மக்களிலே 1/3 இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களினுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை மிக குறைவாக கடந்த காலங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. 2001 அது காட்டப்பட்டிருக்கிறது, 2011 காட்டப்பட்டிருக்கிறது, 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அருந்ததியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக காட்டப்பட்டதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியலின மக்களினுடைய ஒரு துறை ஆதிதிராவிடர் நலத்துறை என இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது கடந்த ஆட்சியில் அது செய்ய இயலாமல் உள்ள சூழலில் இந்த ஆட்சியில் அந்த துறையினுடைய அமைச்சருக்கு மட்டும் சமூக நீதித்துறை அமைச்சர் என்கிற பெயரை வைத்துவிட்டு அந்த துறைக்கு அதே ஆதிதிராவிட நலத்துறை என்று இவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அந்த துறைக்கே சமூக நீதித்துறை என்று தான் பெயர் வைக்க வேண்டும். இங்கே இருக்கிற பல்வேறு தங்கும் விடுதிகளில் மாணவர்கள் தங்கும் விடுதிகள், பல்வேறு அரசு இடங்களில் சமூக நீதி விடுதி என்று பெயர்களை மாற்றியிருக்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக சமூக நீதித்துறை என்று மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் கடந்த ஆட்சியில் பட்டியல் மக்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் யாருக்காவது படிக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அந்த படிக்கிற தோழர்களுக்கு, அந்த மாணவர்களுக்குள்ள அனைத்து தொகையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு திட்டம் அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டில் இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாமல் தொடர்ந்து அதை இந்த அரசு அந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும். கடந்த ஆட்சியில் செய்த மிகப்பெரிய அருமையான ஒரு சாதனை, பட்டியலின மாணவர்களான நிறைய பேர் இன்றைக்கு வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருக்கிற உள்ளாட்சி துறைகளிலும் மற்ற இடங்களிலும் எங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவில்லை. இதுவரைக்கும் அருந்ததியர் மக்கள் இந்த அமைச்சரவையில் கூட ஒரே ஒருத்தர் தான் இருக்கார்.
நியாயப்படி பார்த்தா அதில் ஒரு 2-3 பேர் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. வருங்காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி துறைகளிலே நடைபெறுகிற அந்த தேர்தல்களிலே குறிப்பாக மேற்கு தளங்களிலே எங்களுக்கான மேயர் பதவிகள், அதே போல் இங்கே உள்ளாட்சிகளிலே இருக்கிற தலைவர் பதவிகள், ஊராட்சி தலைவர் பதவிகள், அதே போல் அங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர் என்று சொல்லக்கூடிய பதவிகள், இவைகளிலெல்லாம் ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை அளிக்க வேண்டும். ஆனால் மேற்கு தளத்திலே கூட மற்றவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு அவலம்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது.